இன்னுமா இந்த கதை ஓடுது அப்படின்னு சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில ஏதாச்சும் ஒரு புது திருப்பங்கள் வரும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தோம். இல்ல நிஜமாவே வந்து கோபி செய்த தவறுகளுக்கு, கோபி செய்த பாவங்களுக்கு அவருக்கு வந்து தண்டனை சரியான முறையில கிடைக்குன்னு பார்த்தா, அவர ஆளாளுக்கு கொஞ்சி அவர வந்து பாதுகாத்து, அவர வந்து ஒரு அ க கொ கைக்குழந்தையாவே மாத்தி வச்சிருக்க காட்சிகள் தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் சாப்பிடலங்கிறது எல்லாரும் வருத்தப்படுறது. இந்த பக்கம் வந்து பாக்கியா ராதிகாவையும் கோபியும் சேர்த்து வைக்கிறதுக்காக போய் பேசுறது. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து அவளெல்லாம் விட்டு வந்துடுறா நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்றது. இன்னமும் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே பாக்கியா என்ன ஒரு பேசிஸ்ல கோபியை வச்சிருக்காங்க. கோபி, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை அவங்க 3 பேரும் வந்து இங்க இருக்கிறதுக்கு மாசம் மாசம் காசு வாங்குனாங்க. சாரி 10 நாளைக்கு காசு வாங்குனாங்க. இப்போ அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்ப நீங்க இங்க இருக்கிறதுக்கான காசை குடுங்கன்னு கேட்கணும். இல்ல அப்படின்னா வந்து அவங்க கூட சேர்ந்து வந்தனால தான் அலோவ் பண்ணேன். நீங்க இப்ப கிளம்பி போயிடுங்க. நீங்க இன்னொருத்தருடைய கணவர். என் வீட்ல நீங்க இருக்கிறது வந்து எனக்கு நல்லதா படல. அது வெளில பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கல. அந்த பார்வையே எனக்கு எல்லாரும் வந்து திருப்பி சேர்த்துட்டீங்களான்னு கேட்கறலாம் எனக்கு எரிச்சல் தான் குடுக்குது. மன உளைச்சல குடுக்குது. அதனால தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. அத்தை தடுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை அவர் போறது உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் கூடவே போயிடுங்க. எத்தனை நாள் அவர் கூட இருக்கணுமோ இருந்துட்டு எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். இது உங்க வீடும் தான். அப்படிங்கிறத சொல்லிட்டு, இனியா செடியன் உங்களுக்கு தான் இத சொல்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனா அத சொல்லாம இழுத்து தள்ளி நம்மளையும் கடுப்பேத்திக்கிட்டு கடைசியில வந்து கோபி பாவம், கோபி பாவம், கோபி சாப்பிடல, கோபி தண்ணி குடிக்கல, கோபி பால் குடிக்கலங்கிறதெல்லாம் நமக்கு எரிச்சல் தான் தருது. ஸோ நீங்க இந்த கதை போற போக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோபிக்கு எது சரியான தண்டனையா இருக்கும்? இந்த ஈஸ்வரிக்கு இன்னமும் வந்து பாக்கியா கொஞ்சம் பணிஞ்சு பேசுறது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு திருப்பி குடுத்துறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அப்படியே கீழ இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐகானை கிளிக் பண்ணியோ, டிஸ்கிரிப்ஷன்லயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ வேலண்டைன்ஸ் டேக்காக ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் போயிட்டுருக்கு. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.